எல்லா லக்னக்காரர்களுக்கும் கஷ்டமான காலம்னு ஒன்று வரும். ஒரு 25லேருந்து 30க்குள்ள வரும். அது என்ன காலம்னு சொல்லுங்க பார்ப்போம். திருமண காலமா? ஆமாம். எல்லா லக்னக்காரர்களுக்கும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற காலம்னு ஒன்று இருக்கு, அல்லது கஷ்டப்பட்டு இஷ்டப்படுற காலம்னு ஒன்று இருக்கு. அதுல ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் விரையாதிபதியா வர்றாரு. களத்திர காரகன் 7ஆம் அதிபதியா செவ்வாய் பகவான் வர்றாரு. இந்த செவ்வாய் நல்ல நிலையில இருந்துட்டா மனைவி வந்த பின்பு மார்க்கம் உண்டு. செவ்வாய் நல்ல நிலையில இல்லைன்னா மனைவி வந்த பின்பு மருந்து தான் உண்டு. அப்ப மனக்கசப்பு, கஷ்டங்கள், துன்பங்கள், பல விதேசங்கள்ல அவஸ்தப்படுறது பாத்தீங்கன்னா மனைவி மட்டும் சொன்னோடனே கோச்சுக்க கூடாது. அந்த லக்னத்துல பிறந்த எதிர்பாலினத்தவருக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு. கணவன் மட்டும் ஏதோ கண்கண்ட தெய்வம்ங்கிறவங்களாம் நம்ப வேண்டாம். கணவன் கண்கண்ட தெய்வங்கிறது நல்ல நிலையில இருந்தாத்தே அமையும். இல்லைன்னு சொன்னா சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இருந்தாலும் செவ்வாய் வந்து இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியா வர்றாரு. அவரே விரையாதிபதியா வர்றதுனால நிறைய பாதக பலன்களை இந்த லக்னகாரர்களுக்கு கொடுக்குறாரு.